ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நாங்கள் வினோத். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பட்ஜெட் டே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி. அதை நம்ம பட்ஜெட் டேக்கு எந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் சொல்லலை, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் எதுவுமே பையிங்கோ செல்லிங்கோ பண்ணுறதுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. ஓகேங்களா, இது ஸ்ட்ராங்கான டிஸ்க்ளைமர். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் பட்ஜெட் அன்றைக்கி எந்த மாதிரி வந்து வோல்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து லைவில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 29th. இன்றைக்கி இப்போதுலேருந்து வந்து நாளைக்கு ஒரு நாள் வந்து ட்ரேடிங் டே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சாட்டர்டே ஹாலிடே. 1ஆம் தேதி நமக்கு வந்து பட்ஜெட் இருக்குது, சண்டே பட்ஜெட் இருக்குது. சண்டே பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் காலண்டர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து February 1 யூனியன் பட்ஜெட் இருக்குது. த யூனியன் பட்ஜெட்டு 2026 வில் பி பிரசன்ட் ஆன் February 1. இது பார்த்திங்கன்னா வந்து ஹை இம்பேக்ட்டு. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது, ஹையில் இருக்குது. டெஃபினட்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து கட்டாயமாக வந்து ஏதாவது ஒரு ரிலீஃப் ரேலி இருக்கும். மார்க்கெட் மேலேரும், அதாவது மார்க்கெட் அப்சைட் ஆக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இப்போ போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் இங்கே பாருங்கள் February 1, 2025 போன வருஷம். போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் இந்த நாள் எப்படி ட்ரேட் ஆச்சுன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மெதுவாக மேலே ஏறிட்டு இருந்துச்சு. சடனாக 2 கண்டையில் கீழே இறங்கிட்டு மறுபடியும் அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு மறுபடியும் ஃபால் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரலில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்ததுலாம் தேவையில்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஹெவியான வோல்டாலிட்டி இந்த 2 கேண்டிலுடைய இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 கேண்டிலுடைய லோ மட்டும் 10 மினிட்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 250 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த 250 பாயிண்ட் ஃபால் இருக்கிறதுக்காக வந்து காலை போட்டெல்லாம் பை பண்ண எப்பவுமே நான் சொல்லவே மாட்டேன், அதை நான் செஷன் பண்ணவே மாட்டேன் நான். பட் இருந்தாலும் வோல்டாலிட்டி பார்த்துங்க, 2 கேண்டில் இறங்கிட்டு 250 பாயிண்ட் இறங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் சடனாக ரெக்கவரி ஆயிருக்கு பாருங்கள். அடுத்த ஒரு 5-6 கேண்டிலே வந்து ஃபுல் ரெக்கவரி ஆயிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து டெஃபினட்டாக இங்கேருந்து கீழே இறங்கிட்டு மட்டும் மேலேன்னு சொல்ல வரல, மேலே இருட்டும் கீழே இறங்கலாம், அந்த அவ்வளோ நியூட்ரலாக கூட போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு காஷராக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பட்ஜெட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து 1 or 2 கேண்டில்ஸில் பெருசாக ஃபால் ஆகிட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸ் ஃபால் வந்து சடனாக இருக்காது. ஏன்னா பட்ஜெட்டு முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வோல்டாலிட்டி இருக்கும். கம்ப்ளீட்டாக முடிச்சு பட்ஜெட் வந்து அந்த பட்ஜெட் வந்து ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் முடிச்சு வைக்கிற வரைக்குமே வந்து வோல்டாலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு டேரக்ஷன் எடுக்கும், ஒரு முடிவு பண்ணும் மார்க்கெட் டேரக்ஷனை. ஓகேங்களா, அதனால் அது வரைக்கும் வர வோல்டாலிட்டியில் எப்படி தப்பிக்கலாம், அதை எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, இது வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், என்னுடைய மெத்தட். இருக்குங்களா, நான் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, வேறு எதுவும் நான் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் அன்றைக்கி எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து 2 வீடியோ நான் தனியாக போடுறேன். ஒரே வீடியோவில் சொன்னால் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். அது ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளையை நான் யூஸ் பண்ண போகிறேன். பட்டர்ஃப்ளைங்கிறது என்னென்னா, அட் த மணி கால் பை ஒரு 100 பாயிண்ட் தள்ளி செல்லிங், இங்கே ஒரு 100 பாயிண்ட் தள்ளி செல்லிங். சரிங்களா, இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து டிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், மிடில் முடிஞ்சால் 5800 லாஸு, எந்த பக்கம் போனாலும் 600 வந்து ப்ராஃபிட், இது ஒன்றுமே இல்லையே, இதுக்கு போடாமல் இருந்துக்கலாமேன்னு சொல்லலாம். ஜஸ்ட் வெயிட். ஓகேங்களா, நீங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஹிண்ட்டை நான் கொடுத்துட்டே இருப்பேன் நான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இது என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் 600 கிடையாது, அதுக்கு மேலேயே வந்து பிளான் பண்ண முடியும். அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, பேசிக் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. பட் இதை நீங்கள் இப்படி பார்க்காதீங்க. இப்போது இங்கே பாருங்களேன், இது என்ன பண்ணுன்னா ஒரு கால் பையிங்கு, ஒரு கால் செல்லிங், இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா வந்து நாம் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஸ்ப்ரெட்டாக வந்து பார்க்கணும். இன்னொரு புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன், இந்த புட் ஆப்ஷனையும் இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ப்ரெட்டாக வந்து பார்க்கணும் நீங்கள்.
ஓகேங்களா. ஸ்ப்ரெட்டாக வந்து பார்க்கணும், 2 ஸ்ப்ரெட்ஸு சேர்ந்தது, ஒரு கால் பை சேர்ந்தது ஒரு ஸ்ப்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஸ்ப்ரெட்டு சேர்ந்தது தான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த வியூவில் வந்து நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ சரிங்களா. இப்போது இந்த ஸ்ப்ரெட் வியூவில் தான் நான் வந்து என்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே வந்து நான் வந்து இனிஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. எந்த மாதிரி அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ நான் வந்து போன இயர் நடந்த மார்க்கெட்டுக்கு சினாரியோ வச்சு நான் அப்ளை பண்ண சொல்கிறேன் பாருங்களேன். எப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து எப்போ நான் டிப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அரௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் வந்து ஒரு வந்து 10 o'clock, ஓகேங்களா. 10 o'clock பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா. இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து நார்மலாக வந்து பட்ஜெட் படிக்க என்னாங்கன்னா ஓல்டேலி வந்துட்டுருக்கோம். இப்போது லாஸ்ட் இயர் மாதிரியே வந்து இன்கேஸ் வந்து சடனாக வந்து 2 கேண்டில் வந்து ஃபால் ஆகுது, பெருசாக மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 1% வந்து இப்போ டவுனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 127 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. பட் இது அப்படியே நீங்கள் இப்படி பார்க்காம இந்த மாதிரி சினாரியோவில் ஒரு கால் ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, கால் ஸ்ப்ரெட்டை தூக்கிட்டு வெறும் புட் ஸ்ப்ரெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, புட் ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்கும், 1489 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது என்னுடைய வியூ, ஓகேங்களா, ஓவரால் வியூ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து கட்டாயமாக வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது சடனாக மார்க்கெட் வந்து 2 கேண்டில் கீழே இறங்குது அப்படின்னா இது என்ன பண்ணுறேன்னா, இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிறேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். அப்படின்னா இப்படி மார்க்கெட் இறங்கும்போது இந்த புட் ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புட் ஸ்ப்ரெட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இந்த 2 புட் ஸ்ப்ரெட்டை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும், என்னுடைய புட் ஸ்ப்ரெட்டில் வந்து சீக்வல் டு ப்ளஸ் 1484 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா. இப்போது மார்க்கெட் 2 கேண்டில் வந்து இறங்கிருச்சு அப்படிங்கும்போது டக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த புட் ஸ்ப்ரெட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கால் ஸ்ப்ரெட்டை நான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த கால் ஸ்ப்ரெட்டில் என்னாகும், எனக்கு 1300 லாஸ் காட்டிகிட்ருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போது இன்கேஸ் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஒரு 2 கேண்டில் இறங்கிட்டு ஃபர்தராகவே இறங்கிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா கூட இந்த ஸ்ப்ரெட்டில் ஓகேங்களா, நான் அந்த புட் ஸ்ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த கால் ஸ்ப்ரெட்டில் மேக்ஸிமம் லாஸ் வந்து 3000. பட் ஏற்கனவே நான் 1400 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ அப்போது இந்த கால் ஸ்ப்ரெட்டோட மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா வந்து வெறும் 1400 தான் என்னுடைய மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். புரியுதுங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1500 தான் மேக்ஸிமம் லாஸாக இருக்கும் என்னுடைய ஸ்ப்ரெட். ஸோ 1500 தான் என்னுடைய மேக்ஸிமம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து பெர் லாட்டுக்கு இந்த ஒரு 1500 எடுக்கலாங்கிறது என்னுடைய பிளானிங். சரிங்களா. இப்போ இன்கேஸ் போன பட்ஜெட் மாதிரி அந்த 2 கேண்டில் இறங்கிட்டு அடுத்து 3வது ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நிர்மலா சீதாராமன் வந்து படிக்கும்போது அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 1% அந்த 2 கேண்டில் மறுபடியும் ரெக்கவரி 0க்கு வந்தால் கூட என்னாகும், இந்த கால் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு என்னாகும், நியூட்ரல் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த கால் ஸ்ப்ரெட் என்னாகும், நியூட்ரலை பற்றி நான் பேசுகிறேன். இந்த கால் ஸ்ப்ரெட் என்னாகும், 116 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. அட்லீஸ்ட் லாஸ் ரெக்கவரி ஆகிடுச்சு அப்படின்னா கூட ஓவராலாக நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 பக்கம் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போச்சு, நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் போச்சு அப்படின்னா இதில் எனக்கு 3500 வரைக்கும் வெயிட் வச்சுருப்பேன் நான். ஏன்னா மார்க்கெட் போச்சு அப்படின்னா அடுத்த 2 நாளில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிரி இருக்குது. மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அப்படியே அழகாக வந்து ப்ராஃபிட் வந்துடும். ப்ளஸ்ஸு எனக்கு வந்து எக்ஸ்பிரிக்கு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து February 1, எக்ஸ்பிரி பார்த்திங்கன்னா வந்து February 3. ஸோ அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே வந்து ஃபுல் ப்ரீமியம் கரைஞ்சிரும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் செல்லிங் கால் வைங்க, ஓகேங்களா. ரெண்டுமே வந்து இது என்ன ஆகுதுன்னா டெபிட் ஸ்ப்ரெட்டில் இருக்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த மணிக்கில் போக போக என்ன ஆகும்னு அப்படின்னா அப்படியே ப்ரீமியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தாராளமாக என்னாகும், நீங்கள் வந்து 2 days வெயிட் பண்ணால் கூட அந்த ரேலி அப்படியே அடுத்த நாளுக்கு ஜம்ப் ஆகும்போது கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா 3500 அட்லீஸ்ட் ஒரு 2800 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிடும். ஏற்கனவே ஒரு 1500 வந்து புட் ஸ்ப்ரெட்டில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அழகாக வந்து ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா. சேஃபாக ரிஸ்க் ரொம்ப 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 கம்மியான ரிஸ்க் வச்சு அழகாக வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ அப்சைடு. பட் ஆப்போசிட்டில் மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து இந்த ஸ்பைக்ஸ் வரும்போது எனக்கு ஃபேவராக நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து சினாரியோ 1. ஓகே. ஸோ இதை நிலத்தை அழிச்சிட்றேன். இப்போ இதே சினாரியோவில் உங்களுக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுனில் போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இன்கேஸ் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் கொடுக்குது, அப்சைடில் ஸ்பைக்ஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சேம் இதே தான், நீங்கள் கால் ஸ்ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கால் ஸ்ப்ரெட்டை வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது உங்களோட வியூ டவுன் சைடு, பட் வந்து மார்க்கெட் அப் சைடில் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா
ஸ்பைக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்கேஸ் இந்த 1% மாதிரி வந்து டக்குன்னு 2 கேண்டில் வந்து ஏறுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கால் ஸ்ப்ரெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புட் ஸ்ப்ரெட்டை மட்டும் ஹோல்டு பண்ணலாம். மார்க்கெட் வந்த 2 கேண்டில் 3 கேண்டில் ஸ்பைக் அடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் வருது, நீங்கள் நினச்ச டேரெக்ஷனுக்கு வருது அப்படிங்கும்போது ஸோ கால் ஸ்ப்ரெட்டை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த புட் ஸ்ப்ரெட்டை மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஃபர்தராக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி மறுபடியும் ஏதாவது மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் இல்லாமல் வந்து பட்ஜெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் இல்லாமல் வந்து ஃபர்தராக கீழே இறங்கும்போது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வியூ பார்த்துக்கோங்க, எந்த ஸ்ப்ரெட் வந்து எங்கே ப்ராஃபிட் போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் போகிற 2 ஸ்ப்ரெட்டில் இப்போ நான் போட்டது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த மணி வந்து பையிங்கு, 100 பாயிண்ட் தள்ளி ஓடிஎம்மில் வந்து செல்லிங். இப்படி நான் போடுறேன். இப்படி நான் போடும்போது எனக்கு வந்து கால் சைடு பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அப் சைடில் போன ப்ராஃபிட்டு, புட் சைடு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து டவுன் சைடு போன ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இப்படி நான் வந்து எழுதி வச்சுக்குவேன். இன்கேஸ் என்னுடைய வியூ பார்த்திங்கன்னா வந்து டவுன் சைடு அப்படின்னா ஆப்போசிட்டில் போகும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து காலில் வந்து ப்ராஃபிட் இருக்கும், அதை நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு புட்டை மட்டும் ஹோல்டு பண்ணுவேன். ஓகேங்களா? இன்கேஸ் என்னுடைய வியூ வந்து அப் சைடில் போகிற மாதிரி இருக்குது, பட் வந்து டவுன் சைடில் ஸ்பைக் அடிக்குது அப்படின்னா இந்த டவுன் சைடில் புட் ஸ்பெட்டில் வந்து வர ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காலை மட்டும் வந்து ஹோல்டு பண்ணுவேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஒரு டைம் பாருங்கள். மார்க்கெட் வந்து ஸ்பைக்ஸ் எந்த டேரெக்ஷனில் கொடுத்தாலும் சரியா அதில் வர ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டேரெக்ஷனை ஹோல்டு பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு நினச்ச வியூவிலே தான் மார்க்கெட் வந்து ஸ்பைக் அடிக்குது அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இந்த லாஸ் ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் போகிற ஸ்ப்ரெட்டை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஃபர்தராக ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே இந்த ஒரு நிமிஷம் ஓகே அப்படி என்ன பண்ணுங்கள், இந்த செல்லிங் பையிங் இருக்குது பார்த்தீங்களா, பையிங் வந்து அதிகமாக இருக்கும், செல்லிங் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த செல்லிங் பொசிஷனை அப்படியே ரோல் அவுட் பண்ணி மேலே தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு புரிஞ்சது கஷ்டமாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் பிகினராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, பட் போக போக புரியும். ஓகே, ஸோ எந்த மாதிரி சொல்ல வரேன் அப்படின்னா இன்கேஸ் ஓகே நல்லா கவனிங்க, இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட் வந்து ஏறுன்னு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப் சைடு தான் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் கால் ஸ்ப்ரெட்டை வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? ஸோ புட் ஸ்ப்ரெட்டில் உங்களுக்கு என்ன லாஸில் இருக்கும். மார்க்கெட் ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 187 ரூபாயில் செல்லிங் இருக்குது, புட் ஆப்ஷன் செல்லிங் இருக்குது, மறுபடியும் பையிங் உங்களுக்கு ஹெட்ஜிங் பார்த்திங்கன்னா வந்து 145 ரூபாயில் வந்து புட் ஆப்ஷன் வந்து செல்லிங் இருக்குது. ஓகேங்களா? மேலே பையிங்கு கீழே செல்லிங் இருக்குங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து டேரெக்ஷன் தெரிஞ்சிச்சு, ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த 187 ரூபாய்க்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ இந்த புட் ஆப்ஷன் செல்லிங் வந்து ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பையிங் ஸ்ட்ரைக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்கில் இருக்கிற புட் ஆப்ஷனை வந்து செல்லிங்கை வந்து மாற்றி விட்டீங்க அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ப்ராஃபிட் தர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து லாஸ் ரெடியூஸாக இருக்கணும். எப்படி ஒரு கேட்டரியில் வந்து மார்க்கெட் மாறினாலும் சரி நீங்கள் பெரிய லாஸுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ லாஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஹை ப்ராஃபிட், அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டு, ஒரு நாளில் வந்து 1000 போட்டால் 1 கோடி ரூபா வந்துடும், அந்த மாதிரி வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லாஸை ரொம்ப மினிமலாக வச்சுக்கிட்டு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, இந்த பட்ஜெட்டில் எப்படி ப்ராஃபிட் வெளியே வருது அப்படிங்கிறது என்னோடய கான்செப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் டேட்டில் வந்து நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ண முடியுமா, அது வந்து வாய்ப்பு இருக்கா, அதை பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம், அதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அப்படி உங்கள் டவுட் பெருசாக இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் நோட் போடுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். நான் தெளிவாக ரிப்ளை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரைடே இருக்குது, மறுபடியும் வந்து நான் வந்து நமக்கு வந்து சண்டே மார்னிங் கூட இருக்குது, பிரச்சனை இல்லை, நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு கமிங் டேஸில் வந்து போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஷேர் மார்க்கெட் 2026 மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்தராக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற லைக்ஸை பொறுத்து நான் வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்ட்ராங்கான வீடியோஸ் போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேஷனாக இருக்கும். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.